நமது இந்த மூச்சிலிருந்து ஆதி அகலாயி அகது உகலாயி உகது முகம்மதாயி இது பிஸ்மில்ல இருந்து ஆரம்பமாயிடுச்சு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அறியப்பருளான வேதம் தன்னை அல்லாஹ் அருளினான். நபி மூலம் இருளில் இருந்ததோடு இஜுமாகவே ரசூல் எடுத்து ஓதினார் நேயர்களுக்கு. நிறையா இதன் வழி நடந்தவர்கள் அழியா பெருவாழ்வாம் சுவனலோகம். எல்லாரும் சொர்க்கத்தை தடிக்கணும் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இங்க பாருங்க. நபி நாயகன் சொல்றார், ஆலம் என்பதை ஜோதி இது. அண்ணல் நபி சொன்ன ஜோதி ஈமானை நிலை பெற்ற ஜோதி இதில் என்றும் இருப்பவர் சுக சொர்க்கவான். எங்களுக்கு யாருக்கு அவர்கள் வழி வழி வந்தவர்கள், மனவழி வந்தவர்கள். மனவழி வந்தா வழி வழி வரும். இந்த மனதில் இருந்தால் உதிப்புல வர ஓடும். எல்லாரையும் கூப்பிடுவார், எல்லாரும் வாங்க வாப்பா. எல்லோரும் தொழுகைக்கு நேரம் வந்துவிட்டது. இஸ்லாமியன் தொழுது கொண்டே இருப்பான். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்புள்ளவர்களுக்கும் அறிவுள்ளவர்களுக்கும் அவர் கொண்டு அஸ்ஸலாமு அலைக்கும். அன்புள்ளவர்களுக்கும் அறிவுள்ளவர்களுக்கும் அதுக்கு மேலானவர்களுக்கும் அகமும் முகமும் மலர நாம் கூறிக்கொள்வது என்னவென்றால், நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குன்றின் தீபமாய் குர்பானையும் அதிசையின் நம்பிக்கையின் அடிப்படையில் நம்மிடம் ஒப்படைத்து விட்டு சென்று விட்டார். நாம் அதை ஹயாத்தாக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அத்தோடு நாமும் ஹயாத்தாக வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அறியப்படாத ஒவ்வொரு நபிமார்களும் கொண்டு வந்த பாதை. இன்னும் நீங்க பேச நல்லா தங்கி பேசுங்க பாபா. எமது வழி நபி மொழி உம்மத்தாய் வாழும் உயர் வழி பகுத்தறிவு பாதை இல்லாத பக்தி வழி பரம ஆனந்த முத்தி ஒளி விரும்பி வருவோர்க்கும் அரும்பி உணர்வோர்க்கும் ஆணித்தரமான காணிக்கையில் மனித மேம்பாடு புனிதம் அடைவதற்கு வந்த வணக்கம். சொந்த வணக்கத்தில் அமைதி இருக்கும். சம்பூர்ண ஆனந்த ஈடேற்றம் இனிக்கும். சர்வமும் பரிசுத்த சன்னிதானமெனில் தவறுகள் தப்புகள் எப்படி இருக்கும்? தவறுகள் தப்புகள் இறைவனுக்கென்றால் நான் அற்றிருப்பது எப்படி நடக்கும்? நான் அற்றிருப்பது நம்பிக்கையில் இருப்பது. நம்பிக்கையில் இருக்க நான் வேண்டும் அல்லவா? எல்லாருக்கும் அகங்காரமே கோபமும் நான் என்று பேசுகிறார். அப்பா நீதானடா நான். அப்ப இங்க இருப்பது நீயும் நானும் தான், வேறு எதுவுமே இல்லை. இருப்பது நீயும் நானும். நான் ஞானம், நீ ஊனம். நான் ஞானம், நீ ஊனம். ஞானமானவன் மானமானவன் தான தர்மம் யாவுமானவன். அவன் வானத்தில் நடமாபவன். வானத்தில் நடமாபவன். இந்த குதிரத்துகளை எல்லாம் இந்த மக்களுக்கு இவ்வளவு அற்புதங்களாக இந்த உம்முல் அறிவிச்சிருக்கு. உத்தரவில எடுத்து நடக்க பார்க்க ஆள் இல்லை. ஓடாப்ப நான் அதுக்குத்தான் 4 பேர் ஆளை வச்சிருக்கேன். பெரிய ஆட்கள் 4 பேர். இந்த மலைக்கு
இஸ்ராயில், இஸ்ராவில், மீகாயில், ஜிப்ரீல். இந்த 4 பேரையும் உனது நேசர்களாக, உனது பாதுகாப்பு படையாக நான் தந்திருக்கேன். பாதுகாப்பு படையாக. நீ அதுக்குரிய ஆள் இல்லையே, நான் என்ன செய்யலாண்டாவாப்பா? ஐயா உசிரையும் எடுப்பாங்க, கழுத்தையும் நடிப்பாங்க, காலையும் உடைப்பாங்க. செல்றாப்பிள்ளைங்க கைக்கு செல்றாப்பிள்ள. அது அரிதிலும் அரிது, தவத்திலும் தவம் தான் அந்த இடம். நாங்கள் பாதையில் சொல்லக்கூட எல்லாத்தையும் சொல்லிக்கித்தான் போகணும். அவுபக்கர், உமர், உலுமான், அலி, யார் இந்த 4 பேரும் மாறினே தானடா. மற்ற பக்கம் பிரட்டி பார்த்தேன், மற்ற பக்கம் பிரட்டி பார்த்தேன். அங்கிருந்து வந்த ஆதம் தான் இன்னும் இப்போ தொங்கல்ல இன்னும் அடிக்கிற ஆலம். இந்த பொடி பொடி வேதத்தின் பொருள், ஆதத்தின் உயிர். வேதத்தின் பொருள், ஆதத்தின் உயிர். பொடி பொடி நம்ம வேதத்தை படிக்கிறதில்ல, வேதத்தை விளங்குற. வேதம் அது வாய்மொழி உரையில்லாத பாடம். வேதம் வாய்மொழி உரையில்லாத பாடம். வேதம் வாய்மொழி உரையில்லாத பாடம் என்றா ஆனால் தெரியுது. மூலம், ஆதி மூலம் இந்த பாஷைதான். இந்த பாஷைதான், இந்த பாஷைதான் நாங்கள் முன்னம் அண்டு சுபஹானல்லாஹ் என்று வெளியிறங்கின பாஷை. அதுக்கு பொருள் தான் மற்றதில்லை. அதுதான் பாஷை. சுபஹானல்லாஹ் என்று வெளியிறங்கிச்சு இந்த பாஷை. நீ அதிலிருந்து எல்லாம் உற்பத்தி ஆகிட்டு அது சிறப்பும் நிரப்பமும் ஆயிட்டு வாப்பா. அது ஒன்று மனமாக இருக்கி, உலகமாக இருக்கி, ஒன்று கடலாக இருக்கி, ஒன்ற உடலாக இருக்கி. இந்த உலகம் ஒரு மனம் தான். இல்லப்பா எல்லை இல்லாததெல்லாம் உடல் கடல் தான். இந்த கடலுக்குள்ள ஒரு போட் இருக்கு. அந்த போட்டில் 5 பேர் ஆட்கள் பயணம் செஞ்சு கொண்டிருக்காங்க. அந்த போட்டில் அது பெரிய பட்டணம், பெரிய பட்டணம். அந்த பட்டணத்துக்கு ஒரு ராஜா, ஒரு மந்திரி, ஆட்சியாளர். ராஜாவோட பேர் கலி, மந்திரியோட பேர் கலிமா. அவர பேர் அது, இவர பேர் இது. 2 பேரும் தான் ஆக்கள். அல்லாவும் ரசூலும் அவன் தூதரும். அவன் தூதர். அவர் சொல்றார், எத்தனையோ வித்தைகள் எல்லாம் செய்து பார்த்தாச்சு, குடும்பத்தின் வரவு செலவு திட்டத்தில் மட்டும் இன்னும் சமன் செய்ய முடியவில்லை. தீனும் வேணும் என்று திருட்டுத்தனத்தில் கூறாதே. தீனை உனக்கு தெரியாது, அது வேத விதி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் அறிவித்திருக்கின்றார். உண்மையும் புதுமையும் எனது உயிர்கள், எனது உயிருக்கு பறக்கும் சக்தி இருக்கின்றன. சிறகு முளைப்பதற்கு உன்னை அழைப்பேன், பிறகு பறப்பதற்கு உன்னை நினைப்பேன். அழைப்புக்கும் நினைப்புக்கும் அதிக தூரத்தில் அதோ பார் ஆதிக்கை உன்னை அழைக்கிறது. அதனிடம் நடந்து போய் முடியாது, ஓடிப்போய் மொழியாது. பறந்துதான் போக வேண்டும், இறந்து போக முடியாது. உண்மையும் புதுமையும் எனது உயிர்கள், எனது உயிருக்கு பறக்கும் சக்தி. அவரை அவர் கண்டு, அவரில் தெளிவை கண்டு, தெளிவில சக்தியை அவர் தன்னிலிருந்து வெளியாகுது. உதிப்புல அல்லாஹு தாலாவின் தகையம் என்ற நாட்டத்தில் உதிப்பான இல்மை தெளிவடைந்தவர்கள் தெரிந்து கொள்ள வேணும் என்ற திரு நோக்கத்தினால் தன்னில் தானானவர்கள் தானாய் வருவதை தனக்கும் பிறருக்குமாக போதித்து கொண்டிருப்பதுதான் புரணம். எல்லாரும் இந்த பூரணத்தை தேடித்தான் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் செய்யறாக தூங்குறாங்க, செய்யறாக தூங்குறாங்க. இந்த பூரணம் இது ஒரு ஆள் தான். அவர் வந்துட்டார் என்கிட்ட குருநாதர் நபிகள் நாயகம். அவர் பின்னாலே வந்து கிழிப்பார், நான் முன்னாலே போட்டிருக்கிறார். அவர்
பின்னாலே வந்துகிட்டு இருப்பார். இந்த சீடனாக வருவார் அவர். பின்னாலே வந்து இப்படி வராது. இப்படி 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 அது உள்ள காலம் வரைக்கும் இப்படியே இருந்துகிட்டு இருக்கிறது தான். வாசி பாலவுத்தாலாவால் இறங்கி அருளப்பட்ட வேதம் என்னோட குருவான் இப்ராஹிம் நபியுடைய மார்க்கம், என்கிற நபியுடைய சாந்தி. இந்த சாந்தியில தான் அமைதி இருக்கி. அமைதியாகவும் ஆனந்தமாகவும் இதய சுத்தியுடன் ஈடேற்றம் பெறுவதைத்தான் பகுத்தறிவு சார்ந்த பக்குவத்தில் சிறந்த பரம ஆனந்திகள் விரும்புவார். நபியுடைய வழியை நடைமுறையில் அயாத்தாக்கி நாட்டம் தேட்டத்தை விரைவுபடுத்த நற்செயலோடு வாழ்வு தொடரும். வாழ்வுக்கு வயல் இருக்கென்றும் இருக்கு, இல்லை என்றும் இருக்கு. பாதை தெரிந்த பெரியோர்கள் கூறியிருக்கின்றார்கள், புறவி எடுத்தது வாழ்வதற்காகத்தான். இயற்கை தாளத்தில் இடையூறுகள் நேரிடினும் வாய்ப்பையும் வழிவந்த இல்மையும் பயன்படுத்தி வாழுகின்ற நாளை நீட்டிக்கொள். வாழுகின்ற நாளில்தான் உயிருடைய தத்துவம் இனப்பெருக்குவதும் உயிர் வாழ்வதும். நரிக்கு தொங்கல்ல 2 தெரியுது, ஒரு கூட்டம் இனப்பெருக்குது, ஒரு கூட்டம் உயிர் வாழ்வு. அவனுக்கு எந்த தொடர்பையே போடாமன குற்றமில்லை, குறதான் குற்றமில்லை, குறதான். சொல்றார், அப்பா தெரியாமலுக்கு காவியாக இருந்துக்கிட்டு பாப்பா, இந்த காவிக்கு ஒரு வழிபாட்டை காட்டுங்க பாப்பா. எல்லாரும் மோட்டா போயிட்டாங்க, மோட்டா போயிடுவாங்க, நீங்க மோட்டா போயிட்டு சொல்லிக்கிருக்காங்க. எனக்கும் சொல்றாங்க, நானும் அதைத்தான் கேட்டேன், நான் அதைத்தான் கதைக்க வேண்டியதாக வேண்டியாயிடுச்சு. சரி பாப்பா, இங்கே பாடுறா, இந்த உடல் முழுதும் இறந்து விடும் என்பதனை எந்தனிடம் சொல்லுவதால் என்ன பயன்? இந்த உடல் இருக்கும் போது அல்ல உறவா உடலை தரிக்க சொன்னான் என் தந்தை. அது உனக்கு தெரியா? உடல்ல எத்தனை உடல்கள் நீங்கி, ஸ்தூல உடல், சுக்கும உடல், சுவர உடல், ஆசை உடல், மரணமே இல்லாத அதை சேவிட்டு இதுதான் கற்றுக்கொள்ளும். அத்வைதம் என்று அதற்கறிந்து தெரியாமல் முத்தியிலே நிற்கும் முறை உனக்கு கற்பிப்பேன். புத்தியுடன் ஆனந்த புதுமை உணர்வதற்கு பக்தியுடன் என் பதம் பார். வேதாந்த வேதமெல்லாம் முத்தேறி வந்தையனில் நாளாந்த மூலை நடுவில் இருப்பாட்டி வைப்பேன். போதாந்த நுட்பம் புரிய வைக்க வேணுமெனில் ஏகாந்தமாய் நீதி. போகம் அளித்து புலன் உணவில் வந்தமர்ந்து தேகம் நிலைக்க வழி தேராக்கால் அழிந்தழிந்தாவதே இன்றி இழிந்த நிலை தன்றியது. ஞானம் கதைக்கு பல நாளாகி விட்டதினால் ஞானம் கதைக்க மனம் நாடியது. ஞான காற்றை அறிந்த குரு காட்டும் கருப்பொருளை காத்திருந்து காதலிப்பது. அஸ்ஸலாமு அலைக்கும்.